என் நண்பர் சுரேஷோடைய அம்மா கிட்ட நான் ஏன் தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன்னு நீங்க கேட்டா அவங்க நான் போன ஜென்மத்துல இந்தியாவில இருந்திருக்கேன்னு சொல்றாங்க. நான் கல்லூரி படிப்பு முடித்த பிறகுதான் எனக்கு இந்தியாவுக்கு போக முதல் வாய்ப்பு கிடைத்தது. நான் தமிழ்நாட்டில் 2 வருஷத்துக்கு உடலுணமுற்ற மாணவங்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்தேன். அப்போதுதான் நான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன். அது என் வாழ்க்கையில மிக பெரிய திருப்பமாக அமைந்தது. நான் இதுவரை இல்லத்துக்கு சென்றதில்லை. ஆனா அங்கே போகும் ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் தமிழ்நாட்டில் வாழ தொடங்கிய போது எல்லாமே எனக்கு புதுசா இருந்துச்சு. அப்போது கீழே உட்கார்ந்து கையால சாப்பிடவும் தரையில படுத்து தூங்கவும் கற்றுக்கொண்டேன். நான் மதுரை போக்குவரத்து நெரிசலில் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். என் நண்பருடைய அம்மா செஞ்ச பூவை போன்ற இட்லியை தக்காளி சட்னி தொட்டுக்கொண்டு விரும்பி சாப்பிட்டேன். வெண்டைக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், பாகற்காய், சேனைக்கிழங்கு போன்ற காய்கறிகளை நான் என் வாழ்நாளில் முதல் தடவையாக சாப்பிட்டேன். தமிழ் படத்தில் நடந்த சண்டை காட்சியை ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். நான் தினமும் மத்தியானத்துல உச்சி வேலில் சுட சுட டீ குடிப்பேன். பெரியவங்களுக்கு முன்னாலே நின்று உட்காரும் போது கால் நீட்டாம அடிக்கமா உட்கார பழகினேன். இது எல்லாமே அனுபவித்த போதுதான் தமிழ் மொழி மேலும் தமிழ் கலாச்சாரம் மேலும் எனக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாயிற்று. என் தமிழ் நண்பர்கள் என்னை தம்பி என்று கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க என் மேல வச்ச அன்பும் பாசமும் என் தமிழ் ஆர்வம் பற்றாக மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவங்க கொடுத்த ஊக்கத்தாலும் அன்பினாலும் தான் நான் இன்னைக்கு ஹார்வர்ட் வரைக்கும் வந்திருக்கேன். என் அனுபவத்துல தமிழ் படிப்பது என்பது ஒரு மதிப்புக்குரிய காரியம். இதற்கு 4 காரணங்கள் உண்டு. முதலாவது, தமிழ் இலக்கியத்தில் மெய் அறிவு இருக்கும். தமிழ் இலக்கியம் படிப்பதால் ஞானம் பெறவும். 2வது, இந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம். 2வது, தமிழ் இலக்கியம் படிப்பதால் மனதுக்கு இன்பம் தரும், மகிழ்ச்சி பெறவும். 3வது, தமிழுக்கு பிறந்த இலக்கிய பாரம்பரியம் உண்டு. தமிழில் எத்தனையோ வகையான இலக்கியங்கள் இருக்கின்றன. 4வது, நான் என் தமிழ் படிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தேனோ அதை விட பல மடங்கு இம்மொழியால் பயன் அடைந்திருக்கிறேன். தமிழுக்கும் அமுதென்று